வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டர் பன்னீர் அண்ட் ஹோம் ஸ்டைல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் பன்னீர், ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 கிராம் பூண்டு, 10 கிராம் இஞ்சி, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரஃபாக சாப் பண்ணது, ஒரு அரை கேப்சிகம், ஒரு 100 கிராம்ஸ் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு, வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, 50 கிராம் போல் பட்டர், ஜீரா அதாவது சீரகம், கசூரி மேத்தி. இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஆயிலோட ஜெல் ஆனதுக்கப்புறம் அதாவது பேஸ் கிரேவிக்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 5 கேஷ்யூ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேஷ்யூ நம்ம ஆட் பண்ணுறது கிரேவியோட திக்னஸ்க்காக மட்டும்தான். ஸோ அதனால் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ரொம்ப உங்களுக்கு இறுகி வந்துடும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வதக்கிற மூணையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் மீதம் இருக்கிற பட்டர், இந்த டைமில் நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா போதும். அப்புறமா ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கேப்சிகம், அப்புறம் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை சாட்டே பண்ணிகிட்ருக்கிற இந்த டைமில் கொஞ்சமாக லிட் போட்டு மூடி வைங்க. ஸோ தட் அந்த ஸ்டீம் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் பண்ணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர், அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு இதையும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் இந்த மசாலாஸ் வெஜிடபிள்ஸோடு நல்லா ஜெல்லாகி குக் ஆகும். இப்போது வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மில்க் வித் மலாயை ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கசூரி மேத்தி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான மட்டன் பன்னீர் ரெடி. இதை சூடான சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.